உட்காரலாம். இன்றைக்கு காலையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். யார் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 65வது சங்கீதம் 4வது வசனம். 65வது சங்கீதம் 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவோ. மறுபடியும் வாசிக்கலாம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு யார் பாக்கியவான் என்றால், ஆண்டவருடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டு அவரிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்துல நிறைய மக்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆலயத்துல வாசமாய் இருக்கும்படியும் பரலோகத்திற்கு நாம் போய் அவரோடு கூட வாசமாய் இருக்கும்படியும் தாயின் கற்பத்திலே உற்பத்தி ஆவதற்கு முன்னாலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஏற்ற நேரத்திலே நம்முடைய இந்த ஷெக்கினா சபையிலே உங்களை ஆண்டவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆதலால் நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. அதை ஒரு வரியில சொல்லலாம்னா, அல்லேலூயா, கர்த்தர் யாரையெல்லாம் தெரிந்தெடுத்து சேர்த்து கொள்ளும் போது அவர்களும் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆலயத்திலே சேர்த்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். அல்லேலூயா. இங்கு வந்தாலே ஒரு திருப்தியை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. இங்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆலயத்திற்கு வந்துட்டே இருக்கோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் நன்மையை தருகிறவராக இருக்கிறார். யாருக்கு? அவரால் சேர்த்து கொள்ளும் போது இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து கொண்டவர்களை பாக்கியவான்களாக ஆசீர்வாதங்களாக மாற்றி அவர்களை ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவர் மாற்றுகிறார். நீங்கள் பாக்கியவான்களாக ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்திருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை என்னுடைய ஆலயத்திலே வைத்து நான் திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறேன். அதனால் நீங்கள் திருப்தியோடு வாழ உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு கர்த்தருடைய கையில வரும்போது திருப்தியாக எல்லாரும் சாப்பிட்டு மீதியானதை எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி இடத்திலே போனவளிடத்திலே ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு குடம் எண்ணெயும் ஆசீர்வதித்து கடனை அடைத்து மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். எங்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரிடத்துல ஜனங்கள் சேர்த்து கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் எல்லார் குறைகளோடு அல்ல, ஒரு திருப்தியான வாழ்க்கையோடு வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால் உங்களுக்கும் என்ன காரியத்திலே திருப்தி இல்லையோ இன்றைக்கு விசுவாசிங்க. என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய ஆலயத்திலே அவருடைய பிரகாரங்களிலே நான் வீட்டிற்கும்படியாக ஆராதிக்கும்படியாக சேர்த்து கொண்ட நான் பாக்கியவான். அல்லேலூயா. பாக்கியவதி. எனக்கு ஆண்டவர் திருப்தியான ஒரு வாழ்க்கையை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலயங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்ட இவர்கள் பாக்கியவான்கள் அப்பா. இவர்கள் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலே திருப்தி இல்லாமல் ஆண்டவரே கர்த்தாவே அதிலே ஆண்டவரே குறைவுகள் இருக்கிறதோ அதிலெல்லாம் மிச்சம் மீதியுமாய் காணப்பட பணத்தை மட்டுமல்ல, சுகம், சமாதானம், ஆண்டவரே உயர்வுகள், மேன்மைகள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் திருப்தியா
விடுதலையாக இருக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எங்க சபையில வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சாராவுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஐசியூல உடைய வல்லமை இறங்கி அவள் இந்த நாளிலே சுகத்தோடு ரூமுக்கு கடந்து வந்து எல்லாம் செக் பண்ணும்போது எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்ற ரிப்போர்ட் வரட்டும். அவளையும் குழந்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே கருணாகரன் என்பதன் மேல் உங்க வல்லமை இறங்கட்டும். வியாதியா இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க வல்லமை இறங்கட்டும். இந்த நாளிலே பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் கத்த தொட்டு ஆண்டவரே உம்முடைய வீட்டிலே இந்த வருஷத்திலே அதிகமாக ஆலயத்திற்குள்ளாக கடந்து வந்து திருப்தியான வாழ்க்கை வாழ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் நம்முடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமான பாதுகாப்பான நாளாக இவர்களுக்கு காணப்படட்டும். இயேசுவின் மூல ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.